திருப்புகழேந்தி விஜய் பாமக ஓபிஎஸ் அப்படின்னு ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அரசியலில் எது வேண்டாலும் நடக்கலாம். ஒரு முன்னாள் முதல்வர், அனுபவம் மிக்கவர், அவரோடு விஜயும் சேர்ந்து போவதற்கு வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் நான் சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப நேரமா ஆயுத எழுத்துல டிஸ்கஷன் போயிட்டு இருந்த லெட்டர் டிஸ்கஷன், இந்த லெட்டர் டிஸ்கஷன்ல ஏற்கனவே கடிதங்கள் கொடுத்து கூட அனுமதி இல்லாமல், அனுமதிக்கப்படாமல், பார்க்காமல் போன காலங்கள் உண்டு. டேட் வாய்ஸ் நான் வச்சிருக்கேன். அப்புறம் அன்பு நண்பர் சொன்னார், அரசியலுக்காக வரவில்லை, பாரத பிரதமர் வேறு வேறு திட்டங்களை அறிவிக்க தெரிவிக்க வந்தார்னு. ஓபிஎஸ், இபிஎஸ், அமித்ஷா அவர்கள் 3 பேர் ஒரு மேடையில் இருந்தது ஞாபகம் இருக்கா? கார்கே அதில் அரசியல் பேசிட்டாங்கன்னு பெரிய பிரச்சனையாச்சு. அது மாதிரி நடந்தது உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்கு தந்தியில ஒரு உண்மையை உடைக்கத்தான் போகிறேன். எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நல்ல எண்ணத்தில் சொன்னாரோ, கெட்ட எண்ணத்தில் சொன்னாரோ, தவறாக வழிநடத்த சொன்னாரோ, நல்லபடியாக போய் சேரட்டும் என்று சொன்னாரோ தெரியாது. இந்த கடிதத்தை கொடுக்க சொன்னவர் அருமைக்குரிய அன்பு சகோதரர் குருமூர்த்தி. நான் ஓபனா வந்துட்டேன். இல்ல சார், இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் தடல இல்ல, எனக்கு புரியல. இந்த கடிதம் கேளுங்க குருமூர்த்தி. இல்ல இல்ல, ஓபிஎஸ் இந்த மாதிரி கடிதம் கொடுக்க சொன்னாரு அப்படி நீங்க சொல்றீங்க. ஆமா, 100%. அது அவர் இல்லை என்று மறுக்கட்டும். 2 பேர்ல யார் வேணாலும் மறுக்கட்டும். ஆனா அதெல்லாம் போகட்டும் சார். கடிதம் கொடுத்தாங்க, ரணகலம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அன்பு சகோதரர். நான் சொல்றேன், ரணகலம் எது சார்? 11 எம்எல்ஏ வச்சிருந்தாருன்னு தலைமை கழகத்துக்கு கூட்டு வந்து அவரை வேண்டான்னு சொன்ன போர்ஸ் பண்ணி கட்சியில் சேர்த்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் கையில கொடுத்து கூட வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஒரு ஓட்டை 2 பேருக்கு போட சொல்லி தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி வெளியில் அனுப்பிச்சிங்களே, அது எந்த ரணகலம் சார்? ஆனா இன்னைக்கு சொல்றீங்களே புது உறவுகள் வேணும்னு, இருப்புகள் அன்வர் ராஜா மாதிரி வெளியே போயிட்டு இருக்காங்களே. அன்வர் ராஜா சொல்றாரு, யார் பேச்சையும் கேட்க மாட்டேன்றாரு அவரு. நான் சொல்லியாச்சு, 8 லீடர்கள் சொல்லியாச்சு, 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் பேச்சையும் கேட்பதே இல்லைன்னு. அதாவது நம்ம சப்போர்ட்டா ஆதரவா பேசுறது வேற. பொங்கலூர் மணிகண்டன் அன்பு சகோதரர், உங்களுக்கு நான் அன்பா சொல்றேன். ஆனா ஒரு இயக்கம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. என்ன சார் அவர் என்ன டெரரிஸ்டா? அவர் என்ன அதுக்கு மேல என்ன பெரிய குற்றத்தை பண்ணிட்டார் சொல்லுங்க பாப்போம். நான் சேர்த்துக்கவே மாட்டேன். இல்ல சார், இப்படியே கேஸ் மேல கேஸ் போட்டு அதிமுகவை 3 ஆண்டு காலம் அலைக்கழித்தது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. வாபஸ் வாங்கிட்டா போகுது.